டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். இனப்பிரச்சினை தீர்வுக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கும் அரசாங்கத்தின் முயற்சி காலத்தை வீணடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகும். அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அவற்றின் அறிக்கையோ பரிந்துரைகளோ இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அது இந்திய உயர்மட்ட குழுவிடம் தெளிவுபட கூறியிருக்கிறது. இதேவேளையில் இலங்கை அரசாங்கம் வடக்கிலும் கிழக்கிலும் பெரும்பான்மையாக வாழுகின்ற தமிழ் மக்களை ஆதிவாசிகள் போல் நடத்துவதாக இந்திய உயர்மட்ட குழுவை கொழும்பில் சந்தித்த தமிழ் தூதுக்குழு ஒன்று தெரிவித்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா புதுடில்லி சென்றுள்ளார். ஜெயலலிதாவின் பயணம் தமிழக அரசியல் வட்டாரங்களிலும் புதுடில்லியிலும் பெரும் அக்கறையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலான உறவுகளில் பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கும் வேளையில் ஜெயலலிதா புதுடில்லி சென்றிருக்கிறார். சிரியாவில் முக்கிய நகரொன்றை இராணுவத்தினர் முற்றுகையிட்டு அதன் கட்டுப்பாட்டை தமதாக்கியுள்ளனர். அவர்கள் மேலும் முன்னேறக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வட எல்லை பிரதேசம் ஊடாக துருக்கி நோக்கி நகர ஆரம்பித்துள்ளனர். ஜிசீர் அல் ஷகோர் என்ற நகரை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அதன் அயலில் உள்ள மாரட் அல் நுமான் நகர் நோக்கி செல்ல ஆயத்தமாகி வருவதாக சிரிய இராணுவ வட்டாரங்கள் சர்வதேச ஊடகமுன்னிடம் தெரிவித்தன. சிரியாவின் வடக்கிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் ஏற்கனவே துருக்கியில் தஞ்சம் புகுந்துள்ளனர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.